ஹாய் வணக்கம். வெல்கம் டு சௌமியா உலகம். இன்னைக்கு ஆலு பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உப்பு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறதா இருந்தால் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் எண்ணெய்லாம் ஊற்றலை, வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றி பிசைகிறேன். சப்பாத்தி தான் தேய்ச்சிட்டு அதில் தான் வச்சு இதை ரெடி பண்ண போகிறோம். அதனால் சப்பாத்தி சுடுறதுக்கு மாவு எப்படி கெட்டியாக பிசையணுமோ அந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். திக்னஸ்னால் டைட்டு, மாவு லூஸாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்கட்டும். இதை ரெடி பண்ணி ஓரமாக வச்சாச்சு. இது இருக்கட்டும் ஒரு 1/2 hour. அப்படியே உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை ரெடி பண்ணிடலாம். இது ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கு, ஒரு பச்சை மிளகா அதுவும் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கு. இப்போ இதில் 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு 2 நிமிஷம் 2 திருப்பி விட்டுட்டு இப்போ இதில் உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருந்தோம்ல, இதை சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி, அதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, பச்சை மிளகா போட்டிருக்கேன், காஷ்மீர் மிளகாத்தூள் தான் இது, அந்த அளவுக்கு காரம் கொடுக்காது, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, உப்பு, மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு. இதை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டேன். நல்லா நசுக்கி கொஞ்சம் முழுசாக பெருசாக இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே கரண்டிலே நசுக்கி விட்டுறலாம். ஆனால் நல்லா நைஸாக இருக்கணும். எல்லா மசாலாவும் உருளைக்கிழங்கு கூட மிக்ஸ் ஆகணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன், அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷம் திருப்பி விட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ எல்லா இடமும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இதை வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி மாவு திரட்டிட்டு அது உள்ளே வச்சு நம்ம தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு டைமை எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு மாவு எடுப்போமோ அதே அளவு தான் உருண்டையும் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு உருண்டை. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ சப்பாத்தி மாவை தேய்ச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு எவ்வளோ பெருசோ அதே சைஸ் தான் சப்பாத்தி மாவும்.
லேசாக உதிரி மாவு தூவிட்டு 2 தேய்ச்சிட்டு, ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடல, கனமாக தான் இருக்குது. இப்போ இதை நடுவில் வச்சுட்டு இதை இப்படி சுற்றி சுற்றி சேர்த்து பிடிச்சி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டிட்டு இதை அப்படியே சுற்றி கிள்ளி எடுத்துடணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துட்டு இப்போது இப்படியே வச்சு அமுக்கிட்டு 2 பக்கமும் மாவு போட்டு இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெளியில் தெரியுதுன்னுலாம் நினைக்க வேண்டாம். வெளில தெரிஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் உருளைக்கிழங்கு. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெளியில் வந்தாலும் நல்லா நம்ம எண்ணெயில் போட்டு தானே எடுக்க போகிறோம், நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ பேன் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். பேனை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆலு சப்பாத்தியை இதில் சேர்த்தாச்சு. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லை நெய், வெண்ணெய், அது அவங்கவுங்க விருப்பம். நான் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நெய் வெண்ணெய் எல்லாம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக நல்லாயிருக்கும். நல்லா 2 பக்கமும் செவந்து வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நான் அடுத்தது வேறு மாற்றி போட்டிருக்கேன். சரி, இது ரெடி ஆகட்டும். ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆலு சப்பாத்தி, ஆலு பரோட்டா எப்படி வேணாலும் சொல்லலாம். உருளைக்கிழங்கு வெளியில் தெரிஞ்சது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு நான் மட்டன் செஞ்சுருக்கேன். கொத்துக்கறி கிரேவி செஞ்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.